அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா அப்போஸ்தலரோட பெரியவர், அப்படிதானே? பெரிய பெரிய அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசி சொல்றோமே, அதுபோல அப்போஸ்தலர்ல பெரிய அப்போஸ்தலர் இவர். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும், போட்டிருந்த டிரெஸ் எல்லாம் கிழிக்கிறாங்க, அடிச்சு கிழிக்கிறாங்க, அவர்களை அடிக்கவும் சொல்லி, அடுத்து சொல்றவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை இட்டார். ஜெயில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அரை மணி நேரம் உங்களை ரூம்ல ஃபேன் இல்லாத உட்கார வச்சா இங்கெல்லாம் எந்திரிச்சு ஓடிவீங்க. வெளியே ஏசி இருக்கிறதுனால எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கீங்க. ஹாஃப் அன் அவர் ஏசி இல்லாம ஃபேன் இல்லாம யாராவது ரூம்ல இருக்க முடியுமா? மூச்சு விட்டிடும். அப்போ இவரை சிறைச்சாலையில கொண்டு போட்டுருக்காங்க. வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சிட்டாங்க, அடி 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 அடிச்சிட்டாங்க. ராத்திரி வந்து மூடிக்கிறதுக்கு கம்பளமா கொடுத்துருப்பாங்க பவுலுக்கு, நிச்சயம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ராத்திரி குளிர் வாட்டி இருக்கும். அந்த வாட்டில குளிர்ல தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்காங்க. தொழு மரம் என்பது 2 கைகளையும் 2 கால்களையும் ஒரு துவாரத்துக்குள் நுழைத்து மேல ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி போடுற ஒரு மரத்துக்கு பேர் தான் தொழு மரம். ஜஸ்ட் இமேஜின், இந்த தொழு மரத்துல மாட்டப்பட்ட நிலைமை, உடம்பெல்லாம் வலி, உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் ரணம். இதுக்கு மத்தியில எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொன்ன 23 அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 24 அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான்.